பிரபல நடிகரும் இயக்குநருமான பாக்யராஜ் மறைவுக்கு முதலமைச்சர் விஜய் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். பாக்யராஜின் படைப்புகள் பொழுதுபோக்கோடு மனிதநேயம் மற்றும் சமூக விழுமியங்களை பேசும் காலத்தில் அழியாத நினைவுகளாக நிலைத்திருக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். பாக்யராஜ் மறைவு தமிழ் திரையுலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் என்றும் முதலமைச்சர் விஜய் தெரிவித்திருக்கிறார். மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், தொடர்ந்து வழங்கலாம். இயக்குனர் பாக்யராஜ் காலமாகி இருக்கக்கூடிய நிலையில் தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் தன்னுடைய இரங்கலை தெரிவித்திருக்கின்றார். முதலமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய இரங்கல் பதிவிலே இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் தொடர்பான நினைவுகளை அவர் பகிர்ந்திருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். தமிழ் திரையுலகின் தலை சிறந்த இயக்குனர், நடிகர், திரைக்கதை ஆசிரியர், வசனகர்த்தா, இசையமைப்பாளர் என பன்முக திறமையால் முத்திரை பதித்த திரு கே பாக்யராஜ் அவர்கள் மறைந்த செய்தி அறிந்து மிகுந்த அதிர்ச்சியும் ஆழ்ந்த வேதனையும் அடைந்தேன் என்று தமிழக முதலமைச்சர் விஜய் குறிப்பிட்டிருக்கின்றார். தனது தனித்துவமான கதையாக்கம், நகைச்சுவை கலந்த நடிப்பு, கிராமிய வாழ்வியல் மற்றும் குடும்ப உறவுகளின் ஆழமான உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய திரைப்படங்கள் வாயிலாக தமிழ் மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்த திரு கே பாக்யராஜ் அவர்களின் பங்களிப்பு தமிழ் திரைப்பட உலகிற்கு அளப்பரியதாகும் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் பாக்யராஜ் அவர்களுடைய ஒவ்வொரு படைப்பும் பொழுதுபோக்கோடு மனித நேயத்தையும் சமூக விழுமியங்களை பேசக்கூடிய காலத்தால் அழியாத நினைவுகளாக என்றும் நிலைத்திருக்கும் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் பாக்யராஜ் அவர்களுடைய மறைவு தமிழ் திரையுலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என்று பதிவு செய்திருக்கின்றார். திரு கே பாக்யராஜ் அவர்களை இழந்து வாடக்கூடிய குடும்பத்தினருக்கும், உறவினர்களுக்கும், நண்பர்களுக்கும், திரைத்துறையினருக்கும், ரசிகர்களுக்கும் தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் கே பாக்யராஜ் அவர்களுடைய ஆன்மா இறைவன் திருவடியில் இழைப்பார பிரார்த்திக்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். திரைத்துறையிலே கே பாக்யராஜ் அவர்களுடைய பங்களிப்பை போற்றி அஞ்சலி செலுத்தக்கூடிய விதமாக அவருடைய இறுதி பயணத்திற்கு அரசு மரியாதை வழங்கப்படும் என்ற தகவலையும் தமிழக முதலமைச்சர் வெளியிட்டிருக்கின்றார். தனித்துவமான கதையாக்கம், நகைச்சுவை கலந்த நடிப்பு, கிராம வாழ்வியல் மற்றும் குடும்ப உறவுகளின் ஆழமான உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய திரைப்படங்களுக்கு சொந்தக்காரர் கே பாக்யராஜ் என்று நினைவு கூர்ந்து முதலமைச்சர் தன்னுடைய இந்த இரங்கல் பதிவை வெளியிட்டிருக்கின்றார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக தமிழ் திரையுலகிலும் பயணம் செய்தவர் முதலமைச்சர் என்ற அடிப்படையிலே திரைத்துறை தொடர்பாக முதலமைச்சர் நன்கு அறிந்தவர். அதிலும் குறிப்பாக முதலமைச்சருடைய திரையுலக வாழ்விலே முதலமைச்சர் திரைப்பட நடிகராக இருந்த காலகட்டத்திலேயே அவருக்கு ஆதரவாக பலமுறை கே பாக்யராஜ் அவர்களும் திரைத்துறை சார்ந்த விவகாரங்களின் பொழுது குரல் கொடுத்திருக்கின்றார். இந்த நிலையில்தான் தனித்துவமான கதையாக்கத்திற்கு சொந்தக்காரர் கே பாக்யராஜ் என்று தமிழக முதலமைச்சர் புகழாரம் சூட்டியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் பாக்யராஜ் அவர்களுடைய ஒவ்வொரு படைப்பும் பொழுதுபோக்கோடு மனித நேயத்தையும் சமூக விழுமியங்களையும் பேசக்கூடிய காலத்தால் அழியாத நினைவுகளாக என்றென்றும் நிலைத்திருக்கும் என்றும் புகழாரம் சூட்டியிருக்கின்றார் தமிழக முதலமைச்சர். கே பாக்யராஜினுடைய மறைவு தமிழ் திரையுலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என்றும் அவருடைய குடும்பத்தினருக்கு தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியிருக்கக்கூடிய முதலமைச்சர் தமிழ் திரையுலகிற்கு கே பாக்யராஜ் செய்திருக்கக்கூடிய பங்களிப்புகளை நினைவு கூறக்கூடிய விதமாக அவருடைய இறுதி பயணத்திற்கு அரசு மரியாதை வழங்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கின்றார். அரசு மரியாதையுடன் இந்த இறுதிச் சடங்கு நடைபெறும் என்ற தகவலையும் தமிழக முதலமைச்சர் பதிவு செய்திருக்கின்றார். மேலும் பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் தங்களுடைய அஞ்சலியை வெளியிட்டு வருகின்றார்கள். இயக்குனர் மணிரத்னம் உள்ளிட்டவர்கள் எல்லாம் தற்பொழுது வருகை தந்து கே பாக்யராஜ் அவர்கள் உடல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வள்ளுவர் கோட்டம் இல்லத்திலே மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் முதலமைச்சரின் அறிவிப்போடு அனைத்து மரியாதைகளையும் செய்வதற்கான பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அரசு மரியாதையுடன் கே பாக்யராஜ் அவர்களுடைய இறுதிச் சடங்கு நடைபெறப் போகின்றது. எனவே நாளை பிற்பகல் அவருடைய இறுதிச் சடங்கு நடைபெற உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்று வருகின்றன என்பதை பார்க்கின்றோம். சற்று முன்பாக அமைச்சர் ராஜ்மோகன் செய்தியாளர்களை சந்தித்திருந்தார். பாக்யராஜ் அவர்களுடைய மறைவு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என்பதை சுட்டிக்காட்டியிருந்தார். தன்னுடைய குருநாதரை இழந்த துயரம் முடிவதற்குள் இந்த ஒரு இறப்பை அவர் சந்தித்திருக்கின்றார் என்று கே பாக்யராஜ் மற்றும் பாரதி ராஜா உள்ளிட்டவர்களுக்கு இடையில் இருந்த அந்த நட்பை எல்லாம் பதிவு செய்திருக்கின்றார். இயக்குனர் சமுத்திரகனி வருகை தந்து தற்போது கே பாக்யராஜ் அவர்களுக்கு தன்னுடைய அஞ்சலியினை செலுத்தி வருகின்றார் என்பதை பார்க்கின்றோம். அது மட்டுமல்லாமல் பல்வேறு தலைவர்களும் அஞ்சலியை செலுத்தி வருகின்றார்கள். அரசியல் தலைவர்கள் பலரும் தற்போது கே பாக்யராஜ் அவர்களுடைய மறைவை சுட்டிக்காட்டி தங்களுடைய வருத்தங்களை தெரிவித்து வருகின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். கண்ணீர் கலங்க பலரும் வீடியோ வெளியிட்டு தங்களுடைய இறுதி அஞ்சலியை செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் பார்த்து வருகின்றோம். எனவே திரைத்துறையின் ஒரு முக்கியமான நடிகராக தமிழ் திரையுலகிற்கு
ஒரு வழிகாட்டியாக இருந்தவர் என்ற அடிப்படையிலே பாக்கியராஜினுடைய மறைவை பலரும் தற்போது நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். அவரோடு சமகாலத்தில் பணி செய்திருந்தவர்கள், நடித்தவர்கள், குணச்சித்திர வேதங்களை தாங்கி நடித்தவர்கள், அவருடைய திரைப்படங்கள் மூலமாக அறிமுகம் பெற்ற நடிகையர் என்று பலரும் கூட அடுத்தடுத்து தங்களுடைய அஞ்சலி பதிவுகளை வெளியிட்டு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.